ஐ லவ் யூ. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. 2008 11th அப்போ பைக்லாம் ஸ்கூலுக்கு போவேன். திடீர்னு இப்படின்ற விஷயம் போச்சு. இப்போ வரைக்கும் வரல. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, சைட் பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனால் எனக்கு பிளாங்காக தான் எதுவுமே தெரியாது. இப்போ வரைக்கும் தனிமையாக உட்காந்து அழுதுருக்கேன். பல முறை சூசைட் அட்டன் பண்ணி நான் அவங்க லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன், மேரேஜ்னு சொல்ல போகிறேன், ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லல. ஐ லவ் யூ கண்ணன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. கல்யாணம் வீட்ல எல்லாம் சேர்ந்து பண்ணி வச்சாங்களா? எங்க அம்மா ஒண்ணு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிரு, இல்லைன்னா அப்படியே விட்டுரு அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க அம்மா என்கிட்ட. நீயும் பிளைண்டு, அவளும் பிளைண்டு. அப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் பிளைண்டா இருந்தா நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? நான் பிஎட் முடிச்சிருக்கேன், தமிழ் லிட்ரேச்சர். ஹிஸ்டரியில PhD முடிச்சிருக்கேன். எல்லா விதத்தையும் நல்லா தான் இருக்கு. என்ன இந்த கண்ணு மட்டும்தான் இல்ல, அதுக்காக ஏன் நம்மள இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்? ரெண்டு பேருமே சமைப்போம். வாஷ் பண்ணி கொடுக்கறது, சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம கூட ரொம்ப இனிமையான 2 நபர்கள் இருக்காங்க, கண்மணி அண்ட் கண்ணன். வணக்கம். 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 ஸோ நீங்க 2 பேரும் எந்த ஊர்ல பிறந்தீங்க அண்ட் என்ன படிச்சிருக்கீங்க? பிறந்து தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். நான் படித்தது வந்து MA BEd MPhil PhD முடிச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் PhD முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக படித்தது ஃபுல்லாக மதுரை. +1 வரைக்கும் படித்தது சைட்டட் ஸ்கூலில், நார்மல் ஸ்கூல் தான். +1 முடிச்சோன்னா எனக்கு விஷன் போச்சு. ஆக்சுவலி 2008 விஷன் போச்சு. பட் அது வரைக்கும் உங்களுக்கு நார்மலா பார்வை இருந்தது? 2008 11th படிக்கிறேன். ஆக்சுவலி 11th கம்ப்ளீட் பண்ணுறேன் 2008. அது வரைக்கும் நான் 11th அப்போ பைக்லாம் ஸ்கூலுக்கு போவேன். அப்போ வந்து எனக்கு திடீர்னு இப்படின்ற விஷன் போச்சு. இப்போ வரைக்கும் வரல. அப்போ நீங்க வந்து 11th படிச்சுட்டு இருக்கீங்க? 11th ஒரு ஆனுவல் எக்ஸாம். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, அன்னைக்கு சுவாலஜி எக்ஸாம். நான் பியூர் சயின்ஸ் குரூப்பு. சுவாலஜி எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர்றேன். பைக்கில் வந்து வீட்டு நிப்பாட்டிட்டு அம்மா கேட்குறாங்க வாசல்ல இருந்து, மணி எத்தனைப்பான்னு கேட்குறாங்க. நான் அப்படி பார்த்துட்டு 6:10 அம்மா முகத்தை பார்க்குறேன், விஷன் இல்லை. இப்போ வரைக்கும் விஷன் வரல. அப்புறம் இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லி டாக்டருக்கே தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. 2019 தான் நாங்கள் ஈரோட்டில் ஒரு இடத்துல செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அந்த நரம்புல ஃபுல்லாக டாட்டா பிளாக் கலரில் விழுந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு விஷன் டோட்டலாக கட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இதுக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 மாதம் இல்லை, இப்போ அந்த ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து ரசிச்சு எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்ல. திடீர்னு வந்து அப்படியே இருண்டனா உங்களால் சுத்தமாக பார்க்க முடியாது, அதில் பாதி பார்வை பார்க்க முடியும்? எதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு சைட் பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனால் எனக்கு பிளாங்காக தான் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஃபுல் பிளாங்காக இருக்கும்? ஆமாம் ஆமாம். உலகமே புதுசாக இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரில. இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா இவங்க வந்து ஆமா இல்லைன்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. நான் வந்து சைடில் சொல்கிற மாதிரி தலையாட்டுவேன், இல்லை எப்படிம்பேன், இப்படி சொல்லுவேன். ஆனால் அவங்க இவட்டே அப்படி பண்ணுவேன். எனக்கு பண்ணும்போது இது என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, கேட்கலான்னு சொல்லுவாளா. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டைம் ஜர்க்காயிட்டு திரும்ப சொல்லுவேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் உண்டு கடைசி வரைக்கும். அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். சில சமயங்களில் நானே வந்து இப்போ வரைக்கும் தனிமையாக உட்காந்து அழுதுருக்கேன், இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் முன்னாடி இருந்துக்கு எவ்வளவோ பரவாயில்ல, ஒரு 95% மாறிட்டேன் மேக்ஸிமம். ஆனால் ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல முறை சூசைட் அட்டன் பண்ணி காப்பாற்றி அப்படிலாம் வந்து பண்ணாங்க. பிறந்ததுலேருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சு அந்த ஒரு 6 மாதம் அவ்வளோ கொடுமைகள் வேண்டாம், அந்த உலகத்தை விட்டு போயிடலான்ற எண்ணங்கள்லாம் வந்தும் திருப்பியும் எந்த ஒரு விஷயம் உங்களை இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக ஆகணும்னு முடிவு பண்ண வச்சுது? இப்படியே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா லைஃப் இதுன்னு ஆயிடுச்சு. இதை கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கஷ்டமும் வருத்தமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இது எப்படியாவது மேலே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் வந்து கஷ்டப்பட்டு படித்து தான் மேலே வந்தேன். ஆக்சுவலாக நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி ஏன்னா தமிழ் கிடைக்கல. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி தான் கிடச்சது. சரி, ஓகே, ஃபைன், கிடைச்சது நல்லா பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கேன், நல்லா போகுது, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் அவள் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கு. ஸோ அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அழகா முகத்துல ஒரு சிரிப்பு வருது. நீங்க படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா கண்ணன்? ஆமாம் 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 ஆமாம்.
ஆக்சுவலி நான் வந்து ஒரு 1 இயராக வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக லெக்சராக ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சரி ஓகே அங்கே செட் ஆகலை அப்படிங்கிறப்ப திரும்ப நான் வந்து சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து தொப்பி வாப்பா ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி டீமில் ஒர்க் பண்ணேன். கண்மணி, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க பிறந்தீங்க? என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் திசையன்விளை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான். அங்கே தான் நான் பிறந்தேன். அப்புறம் நான் படித்தது எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பிஎட் கம்ப்ளீட் பண்ண வரைக்குமே எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். அதுக்கப்புறம் டெட் எழுதி பாஸ் பண்ணி பண்ணினதுக்கப்புறம் எந்த வேலையுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி இப்படியே இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். சென்னையில் முடித்ததுக்கப்புறமா வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறமா தொப்பி வாப்பால் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். ஆனால் அப்போ என்ன நடந்ததுன்னா கேர்ள்ஸுக்கு வந்து இது அக்காமடேஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. செலக்ட் எல்லாம் ஆயிட்டேன். அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் சொன்னோம், அதாவது எங்களுக்கு மொபிலிட்டி தெரியும், நாங்கள் போயிட்டு வந்துடும்னு சொன்னோம். அவங்க எடுத்த புதுசுங்கிறதுனால அது செட் ஆகலை. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நானும் இவங்க கூட சேர்ந்து ஃப்ரான்ச்சைசி டீம் தொப்பி வாப்பால் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த நவம்பரில் தான் இங்கே வந்தோம், கோயம்புத்தூருக்கு. ஆமாம். சரி, இப்போ 2 பேருமே அந்த தொப்பி வாப்பா தான் உங்க 2 பேரும் வாப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் வந்து தொப்பி வாப்பா தான் எங்களை பிடிச்சி வச்சிருக்கு. இன்னி வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒளிரும் பனித்துளின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த சேனல் வந்து ஸ்டார்டிங்கில் இவங்க தான் ஆரம்பித்தாங்க. இவங்களும் எங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களும் சேர்ந்து அந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா அதில் வாய்ஸ் ஓவருக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் வந்து அப்போ தான் அதுக்கு முன்னாடி இவங்களை ஐஏபியில், அதாவது இவங்க அங்கே 11th முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணதா சொன்னாங்க இல்லையா, அங்கே பார்த்துருக்கேன். ஆனால் பெருசாக பேசுனது கிடையாது. இந்த யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அங்கே மீட் பண்ணியிருக்கேங்கிறதையே என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க சொன்னாங்க. அப்போதான் எனக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மீட் பண்ணதுன்னா 2021 பிப்ரவரி. அப்போ அதுக்கப்புறம் மீட் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் மீட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ண எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த சேனலில் யூடியூப் சேனலில் இருக்கும்போது வந்து வாய்ஸ் ஓவருக்கு ஆள் வேணும்னு கேட்கும்போது தான் வந்து ஃப்ரெண்டு மூலியமாக இவங்க ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. நம்பர் கிடச்சிது, இப்படி பேசணும். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நேராக மீட் பண்ணலான்னு சொல்லி மீட் பண்ணோம். இப்போ சென்னைக்கு போனப்போ மீட் பண்ணோம். காதல் மலர்ந்துதான் மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் சென்னைக்கு போனோம். சரி, இந்த காதல் வந்து எந்த நொடியில வந்து இவருதான் அந்த பையன், நீங்க இந்த பொண்ணு தான் பையனி நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு முடிவு பண்ணது எந்த தருணத்துல? அது நான் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசும்போது கேஷுவலா எல்லாத்தையும் பேசுற மாதிரி தான் பேசினேன். ஏன்னா வந்து எனக்கு காலேஜ் அதுக்கப்புறமும் சரி நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு அப்போ வந்து இந்த மேரேஜ் லவ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டேன். எனக்கும் என்ன நம்மளும் படித்து ஒரு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருந்தது. அப்புறம் இந்த சேனலுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது இவங்க வந்து ரீசெண்ட்லி பயந்து எந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்களுக்கு விஷன் போச்சு அப்படிங்கிறது. அப்போ நான் என்ன நினச்சேன், அவங்களுக்கு வந்து நார்மலாக, அதாவது சைட்டடாக இருக்கும்போதும் அவங்க இந்த உலகத்தை பார்த்துருக்காங்க, இப்போவும் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும், இவங்க தான் நம்ம லைஃப்க்கு சரியாக இருப்பாங்க. இன்னொன்று அவங்க இப்போ வந்து அவங்களால என்ன தான் வெளியே பேசி சிரிச்சாலும் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும், நம்ம வந்து இப்படி இடையில பார்வை போயிருச்சுங்கிற அந்த ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் நம்ம கூட இருந்து வர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த விஷயம் கேள்விப்பட்ட எதுவும் வந்துருச்சு. ஆனால் இவங்க தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா. அப்படியா? என்னன்னு ப்ரப்போஸ் பண்ணீங்க கண்ணன்? ஐயோ, எனக்கு நான் பயம் ஒரு பக்கம், என்ன சொல்லிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க இவங்களை பற்றி மற்ற இல்லை இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பூரா செம பில்டப்பு. அவளாம் வந்து ரவுடித்தனமான பொண்ணு, ரொம்ப ரக்கடான கேரக்டர், அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப சொன்னா ரொம்ப டென்ஷனாக பேசிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு சரி ஓகே நல்ல முதல்ல விஷன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணது மேரேஜ் பண்ணக்கூடாது. ஒருவேளை இன்கேஸ் மேரேஜ் பண்ணோம்னா அது பிளைண்டு பண்ணால் தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன் அப்படின்னா சைட்டு பொண்ணும் பிளைண்டு பையனுக்கான முதல்ல அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது ஒன்று. ஏன்னா
என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் அன்பா இருந்து என்னதான் பண்ணாலும் சரி, அந்த சைட்டட் பொண்ணுக்குன்னு சொல்லி ஒரு 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 ஃபீலிங்ஸ் இருக்கும். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது அப்படின்ற ஃபீலிங்ஸ். என்னதான் அன்பா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, அந்த இதை எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுன்ட்டு அப்படி ஒன்று தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் என்னை முதல்ல டிசைட் பண்ணது ஒரு பிளைண்டு பொண்ணை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க பேசுனாங்க, இவங்க பேசுறது மற்றவங்களாம் சொன்னது என்னடா அவ்வளோ பெரிய ரவுடியா அப்படின்னு யோசிச்சு தான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசி பார்த்தேன். சரி பேசும்போது அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே செம சண்டை வரும். மற்ற யாரும் சண்டை போட மாட்டாங்க, ஏன்டா அவ்வளோ சண்டை போடுவாங்க. எப்படி என்ன பண்ணுறதுன்னா வந்து இவங்க தான் வந்து அந்த சேனலுக்கான எடிட்டிங் ஃபுல்லாக அவங்க நம்ம ஆடியோ எடிட்டிங் கூட இவங்க தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு பூரா ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு டைலாக்கோ ஒரு விஷயமோ தேவைப்படும், காலை ஒரு 8 மணி 9 மணி தேவைப்படும். நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பக்கத்தில் வச்சுருப்பாங்க, ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஏன் ஃபோன் எடுக்க மாட்டீங்க? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டு கோவமா இருப்பேன், எதுக்கு எடுக்கணும்னு விட்டுருவேன். கிட்டத்தட்ட 100 டைம் 50 டைம் பண்ண எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஹலோ எடுத்துட்டு கேஷுவலா கேட்பேன், என்ன மேடம் கேட்பேன், இங்க இத்தனை ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஓ ஃபோன் பண்ணீங்க, ஆமா ஃபோன் பண்ணீங்க, நான் பார்த்தா இருந்தேன், எத்தனை டைம் பண்ணீங்கன்னு பார்த்தாரு. சரியான குசும்புதான். எவ்வளவு டைம் பண்றீங்கன்னு பார்த்தேன். இவ்வளவு அரக்கி மாதிரி பிஹேவ் பண்ற பிள்ளைங்க எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்க? ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்த மாதிரி பேசுனாங்க ஆக்சுவலா. சரி ஓகே ஃபைன், இது லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனது. என்னன்னு ப்ரொபோஸ் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்னா டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி, சரி நியூ இயர் அன்னைக்கு இப்போ ப்ரொபோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். நியூ இயர் அன்னைக்கு இப்படி ஒரு தொடக்கமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். எப்போனா 2021 டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி அன்னைக்கு நைட்டு கால் பண்ணுறேன், நான் பேசிட்டு தான் இருக்கிறோம், 12 மணி ஆச்சு. நான் சரி ஓகே நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு போகணுங்க, அவங்க கிறிஸ்டியன் ஆக்சுவலி. அவங்க சர்ச்சுக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்களா, சரி ஓகே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நான் 12 மணி ஆச்சு ஃபோன் பண்ணுறேன், சொல்லுங்கடா ஹலோ சொல்லுங்க நான் சர்ச்சில் இருக்கேன், என்ன விஷயம் பண்ணுறாங்க, எனக்குன்னா உதறுது, என்னடா பண்றது உதறுது, காதல் உதறல்ஸ். ஆமா என்னடா பண்றதுன்னு உதறுது. என்னன்னு சொல்லுங்க, பக்கத்துல அக்கா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க, என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் ஐ போச்சு, எனக்கு ஜர்க் ஆயிடுச்சு, அக்காலாம் இருக்காங்களா அதை வைக்கிற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, அவங்க தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, ஸ்ருதின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க நான் இவங்க அந்த பொண்ணு 3 பேர் கான்ஃபரன்ஸில் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் ஒரு ஆடியோ வெப்சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதில் நாங்கள் 2 பேருமே பேரா பண்ணோமா. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டாங்க, நீங்கள் 2 பேரும் ரியல்ல தான் பேரா இல்லை ரீல்ல பேரா ரியல்ல பேரான்னு கேட்டாங்க. அங்க ஏன் இந்த இது மனங்களை வந்து முடிச்சு வைத்திருக்கிறாரு. ஆமா அப்படி கேட்டோம்னா எனக்கு என்ன பதில் தெரியல, அவளும் தெரியல. 2 பேரும் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிட்டு ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி இதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் ஃபோன் பண்ணி நைட்டு 11 மணி இருக்கும், ஏங்க நான் உனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அவங்க லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன், மேரேஜ்னு சொல்ல போகிறேன், ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்னாச்சு? அங்க லவ் பண்றேன் பதக்கமாயிருச்சு, அவங்க லவ் பண்றாங்க, மேரேஜ்னு வார்த்தை எம்முன்னு சொல்லியிருப்பேன். நான் நியூ இயர் அன்னைக்கு சொல்லுவாங்கன்னு இருக்கேன், ஆனால் எனக்கு தெரியும் நியூ இயர் அன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் சரி இன்னும் எனக்கு இப்போ சொல்கிறாங்களா, அவங்க சொல்லும்போது சொல்லட்டும்னு நான் அதை கண்டுக்கல. எதிர்பாராத நேரத்துல சொல்லவும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட மா அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டு அங்க போய் அட மாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்க. நான் திரும்பவும் கேக்குறேன், ஆமாங்க எனக்கும் இருக்கு அப்படின்னாங்க. இன்னும் ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறேன். கொஞ்சம் ஐ லவ் யூ சொல்லிட்டா நல்லா இருக்குமே அதானே. ஆமா என்ன இருக்கு, 3 நாள் வரைக்கும் சொல்லவே இல்ல. அது நானும் ரொம்ப நாள் கேட்டேன். எப்பதான் சொன்னாங்க ஐ லவ் யூன்னு? இப்போ வரைக்கும் சொல்லலீங்களா? இப்போ வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து சும்மாவே பண்ணுவோம். இப்பெல்லாம் சொல்லிட்டா கண்மணி அழகா ஒரு கையை அப்படியே புடிச்சு தோல்ல சாஞ்சிக்கின்னு ஐ லவ் யூ கண்ணன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. அடடடடா என்ன ஒரு அழகா இருக்கு, ஒரு வெக்கம் சா. ஆமா வெக்கம் சொல்லி ரொம்ப நாளாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் வீட்ல எல்லாம் சேர்ந்து பண்ணி வச்சாங்களா? இல்ல அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. வீட்ல ஒத்துக்கலையா? அப்படி இல்ல, என்ன நடந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஆக்சுவலா வந்து ஒரு மேட்டர், நான் மேரேஜ் பண்ணி டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு என் பர்த்டே வந்துச்சு. என் பர்த்டேவுக்கு எங்க அம்மாவுக்கு டவுட் இருக்கு, இவன் லவ் பண்றானோ டவுட் இருக்கு. அப்படிங்கிறப்போ திரும்ப பர்த்டேக்கு எல்லாம் கேக் கட் பண்ணுவாங்க. கேக் கட் பண்ணிட்டு பசங்க வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. நான் அதில் என்ன வீடியோக்குன்னு தெரியாமல் யூடியூப் ஸ்டேட்டஸ் போட்டேன்.
ஃபோன் வந்துச்சு, ஏன்டா டேய் எங்கள் அம்மா பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கேக் ஊட்டியிருக்கேன், அப்படியே போட்டுட்டாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஊற்றுனது. ஆமாம், அவங்க ஊட்டின அப்படியே வந்துருச்சு. ஏன்டா அவனை சென்னை வேலை பார்க்க அனுப்பிச்சுன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப செம்ம சண்டை. அன்னைக்கு போன கட் வேலை பார்க்க அனுப்புனா நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க? என்ன சொன்னாங்க, ஒண்ணு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடு, வேணாம் சொன்னா என்கிட்ட பேசு, இல்லைன்னா அப்படியே விட்டுரு அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க அம்மா என்கிட்ட. ஆமா, நான் இல்லம்மா அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னேன். சரி அப்படியே போயிட்டு பேசிடாதான்ட்டாங்க. சரி ஓகே, அம்மா பேச மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க. ஆனா அம்மாக்கு உங்க கல்யாணத்துல ஈடுபாடு இல்லாதது காரணம் என்ன? அது எதுக்காகன்னா இப்போ நீயும் பிளைண்டு அவளும் பிளைண்டு, அப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் பிளைண்டா இருந்தா நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அது ஒண்ணு. இன்னொன்னு, எப்படி நீங்க ரெண்டு பேரும் எப்படி குடும்பம் நடத்துவீங்க? சமையல் மத்த குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நீங்க 2 பேரும் தனியா எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. இவங்க கண்மணி உங்களுக்கு பிறவியில இருந்தே பார்வை இல்ல? ஆமா, எனக்கு வந்து பிறக்கும் போதே. ஓகே. ஆமா, அவங்க பார்ன் பிளைண்ட் தான் ஆக்சுவலா. நானும் சொல்றேன், இல்ல நான் வந்து எங்க அம்மா சொல்றேன், இல்லம்மா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட முடியும். எக்கச்சக்கமான பேர் பிளைண்ட் கல்யாணம் பண்ணி தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனையோ நார்மலா குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ சொல்றேன். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு நீ மேரேஜே பண்ணக்கூடாது, கடைசியாக என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். மேரேஜ் பண்ணக்கூடாது, அவங்க ரீசனே சொல்லலை. மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு என்ன ரீசன் சொல்லவே இல்லை, கடைசி இப்போ வரைக்கும் சொல்லலை. ஒன்று, நான் என்ன கேட்குறேன், இல்லை அப்படி என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பார்த்துக்குருவீங்க, நீங்கள் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். அது கடவுள் விட்ட வழி அப்படின்னாங்க. அது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கடவுள் நீயா பார்த்துக்கணும் வழியை விட மாட்டார், கடவுள் காட்டின வழியாக நான் இவ்வளோ பார்க்குறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் மேரேஜ் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே உடனே எல்லாரும் எதிர்பார்க்கறதுனா குழந்தை எங்கன்னு கேட்பாங்க, நிறைய அந்த மாதிரி ப்ரெஷரும் இருந்திருக்கு. அதெல்லாம் கேட்டாங்களா சொந்தக்காரங்க எல்லாரும்? அதெல்லாம் கேட்டிருக்காங்க தான். அப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, நாங்கள் முதல்ல செட்டில் ஆகணும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம். அப்போ நமக்குன்னு ஒரு பேபின்னு வர்றப்ப அதை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வளர்க்கணும், அதுக்கு வந்து எந்த குறையும் தெரியாமல் வளர்க்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து முன்னேறினதுக்கு அப்புறம் அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இப்போ அதை பெருசாக யாரும் கேட்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்போ நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டோம். அதனால சரி ஓகே, அவங்களும் சரி உங்கள் விருப்பம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களும். ஆனால் என்னன்னா, என் வீட்டில் சப்போர்ட் எந்த அளவுக்கு இல்லையோ, ஆனால் அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு சப்போர்ட். ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்க அம்மா அப்பா கூட பிறந்த 8 பேர், இவங்க கூட பிறந்தது இவங்க 6வது. அப்படிங்கிறப்ப அவங்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் நல்ல சப்போர்ட். அப்படிங்கிறப்ப அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே தெரியல. நீங்கள் எப்படி இப்போ ஒரு நாளைக்கு சமைக்கணும், இல்லை காய்கறி வாங்கணும், எவ்வளோ வீட்டு வேலைகள், திடீர்னு ஒரு ஃபேன் வரலையோ, எலக்ட்ரிக் ப்ராப்ளம், இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் 2 பேரும் ஹேண்டில் பண்ணிடுறீங்களா? நம்ம தான் போகிறோம். ஆமாம், நம்ம தான் பண்ணி ஆகணும். இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணும்போதே வந்து நம்ம நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்னு சொல்லி டிசைட் ஆயிடுச்சு, முடிவாயிருச்சு. அப்போ என்ன வந்தால் நம்ம தான் பார்த்தாகணும், வேறு வழியே இல்லை. ஒன்று, முதல்ல வந்து 2 பேருமே சமைப்போம். எனக்கும் சமைக்க தெரியும், அவங்களுக்கு சமைக்க தெரியும், அதனால பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற மற்றவரை காய்கறி எது வாங்கணும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஒன்று வெளில போய் வாங்குவோம், ஏன்னா நமக்கு இங்கே பக்கத்திலான ஏரியாலாம் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ஒன்று வெளில போய் வாங்குவோம், இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கு ஆன்லைன் ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம். ஆர்டர் போட்டு வாங்கிடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற சைட்டட் பீப்புள் ஃபேமிலி வாழ்கிறதுக்கும் நம்ம ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபைனான்சியல் ரீதியாகவும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்லேயும் சரி, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது. எனக்கு இந்த வீடு நான் ரூம் திறந்து போட்டிருக்கேன் அப்படின்னா உள்ள ஒரு பாம்பு தான் கூட எனக்கு தெரியாது, பாம்பு தான் தெரியாது. சமைச்சுட்டு இருக்கும்போது உள்ள பாதத்தில் பள்ளி ஒன்று தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து கடந்து தான் வாழ்ந்தாகணும். நீங்கள் இப்போ கரண்ட்டாக வேலை பார்க்குறது எங்க? இப்போவும் தொப்பி வாப்பால வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்துட்டு இந்த சுடர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த ஊதுபத்தி எல்லாம் நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கடைகளுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை அப்படின்னா என்ன, கனவுனா? எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்கிறது தான் ரொம்ப பெரிய கனவு. ஏன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், அது வந்து சேவிங்ஸுக்கே நமக்கு பத்த மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப எப்படியும் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளேயாவது அது நிறைவேறிடாதா அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு பெரிய வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அதாவது நம்ம படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க கண்மணி? நான் பிஎட் முடிச்சிருக்கேன், தமிழ் லிட்ரேச்சர். இவங்க ஆசைப்பட்டேன்னு சொல்லி தான் நான் படிச்சிருக்கேன். இல்லை, எனக்கு ஒரே ஒரு கனவு தான். பிளைண்டு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்க முடியாது, கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அப்போ எங்கள் அம்மா சொல்லணும் நான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லி, அது எனக்கு ஆசை. ஆனால் உங்களுக்கு அம்மாவை இன்னும் அம்மா முகத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ஒரு ரெக்ரெட் அந்த மாதிரி இருக்கா?
இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் இருக்கு. ஒன்று பார்க்க முடியாமல் போனது ஒன்று, நான் பேசிட்டா இருந்தேன், இப்போ பேச முடியல, அதுவும் அந்த கஷ்டமும் இருக்கும் இப்போ வரைக்கும். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு எல்லாம் 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் கடந்தாலும் 1000 அதில் அம்மா. நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன், அது அம்மா தான், மாற்றுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தா என்னை பெற்று வளர்த்து எல்லாமே பண்ணுவாங்க தான், அம்மா தான். அதில் எல்லா விஷயமும் இல்லை. இன்னொரு பக்கம் நின்று யோசிக்கிறப்போ அவங்க என்னோட கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ், இவன் என்னோட ஃபியூச்சர், நான் இதை நம்பி தான் போக முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பெண்கள்னாலே வாழ்க்கையில் வந்து இந்த பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, உங்களுக்கு அந்த டைமில் அவர் உதவி பண்ணுவாரா? அது எப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த நேரத்தை வந்து கடந்து வரீங்க? நான் அந்த வலியோட ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், எல்லாம் ஓகே. ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த டைமில் கால் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா சில நேரத்தில் நான் சாப்பிட்டுட்டு இந்த பிளேட்டு கூட வாஷ் பண்ணதுக்கு என்னால் எந்திரிச்சு போக முடியாது. சில நேரம் அப்படி குதிகாலெல்லாம் ரொம்ப வலிக்கும் அந்த நேரத்தில். அப்போ அவங்க வந்துட்டு அந்த இதை போயிட்டு வாஷ் பண்ணி கொடுக்கறது, தேவைப்படுற நேரத்துக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. சிம்பத்தி காட்டுறேன், கருணையா உங்களை ட்ரீட் பண்றது, இல்ல உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பாவம் பாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணா பிடிக்குதா உங்களுக்கு? சுத்தமா பிடிக்காது மேம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. சில நேரம் அவசரமா போயிட்டு இருப்போம் பார்த்துக்கோங்க, பஸ் வந்துடக்கூடாதுன்னு. அப்ப திடீர்னு யாராவது ஐயோ பாவம் அந்த நில்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு டீ வாங்கி தரேன் அப்படிம்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்க அந்த நேரத்துல. அப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்கம்மா, நாங்க வந்து வேலை பார்க்குறோம், சுயமா சம்பாதிக்கிறோம், அதனால நீங்க எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறத வேற யாராவது பாவப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுற. சில நேரம் சிலர் வந்து நமக்கு ஈக்குவலாவே பழகுவாங்க. அதாவது இப்ப இவங்க வந்து விஷுவல் இம்பேர்ட் அப்படிங்கிற அந்த ஃபீலே இல்லாம ரொம்ப ஜென்யூனா பழகுவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜ்லயும் சரி, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு மத்தியில இப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட அனுதாபம் காட்டினா நமக்கு எல்லா விதத்திலும் நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணு மட்டும்தான் இல்லை, அதுக்காக ஏன் நம்மளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி யோசிக்க தோணும். பெரும்பாலுமான மக்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, இவனுக்கு வந்து விஷன் கண்ணு தெரியல அப்படின்னா காதுக்காக நினைச்சுக்கிறாங்க. சாப்பிட்டீடா அப்படின்னு கிட்ட வந்து கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கண்ணு மட்டும் தான் தெரியாதுங்க, காது நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லுவேன். காது நல்லா கேட்குங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு காது கேட்கும். நான் பெரும்பாலும் நினைச்சிருக்கேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போமா, ஒரு பஸ் போகும், இது இந்த பஸ் எங்க போகுதுங்க, எத்தனை நம்பர் பஸ்ன்னு கேட்பேன். அமைதியா நிற்பாங்களா, அவர் வாய் பேச முடியாது போல, பாவம் போவோம். நான் இந்த பாட்டு கேட்பேன், சைட்டுக்கு போல அமைதியா இருப்பாங்க. ஒண்ணு இன்னொன்னு ஏதோ அமைதியா கடந்து போவாங்களா, சரி ஓகே பாவம் அவர் காது போல, வாய் பேச முடியாது போல, பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சண்டைக்கு வந்திருக்காங்களா? அது நிறைய டைம் சண்டைக்கு வந்திருக்காங்க. வீட்டுல மட்டும் உரண்டை எடுக்கிறது இல்ல, ஆமா வீட்டுல அடி ஆரம்பிக்கிறதப்போ. ஸோ ஆக்சுவலி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசினது. எனக்குமே வந்து பெருசா காதல்லாம் என்ன உலகத்துல ஒன்றும் புரியாது, நானும் இருக்கேன், அந்த மாதிரி பல பேர் இருக்கலாம். ஆனா உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஆசை வருது, ஆஹா காதல் பண்ணலாமான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. ஸோ நீங்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், இன்னும் உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் நடக்கணும்ட்டு நான் மனசார வாழ்த்துறேன். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்படி விஷயம் இல்லைன்னு யோசிச்சு வந்தோம்னா நம்ம இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுவோம். இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா இருப்போம், நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. இந்த இருக்கும் நாளைக்கு காலையில் சேர்த்து போனா யாருக்கும் தெரியாது, அது இருக்கிறது சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.